சார் இப்போ இந்தியாவில்னு சொல்லப்போனால் இப்போ பிஇங்கு கிராஜுவேஷன் ஆகுறாங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் அவுட் ஆகிறவங்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இப்போ எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறது ஒரே மாதிரியான சப்ஜெக்டும் எடுக்கிறாங்க பாதி பேர். ஆனால் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமா? ஐயா, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றியும் இண்டஸ்ட்ரி பற்றியும் என்ன புரிதல் வெளியே இருக்குதுன்னு தெரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 2010 நாங்கள் எப்படி வேலை தேடணும் அப்படின்னா, ஒரு வேலையை நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்த்து தேடி ஒரு இன்டர்வியூக்கு 10 பேர் 15 பேர் கும்பலாக போகும் வேலைக்கு தேடி. இன்றைக்கி அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நீங்கள் உட்காந்த இடத்துல உங்களுக்கு வேலை வரும். உட்காந்த இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு வேலையை எடுத்துக்க முடியும். அன்றைக்கி இருந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட கவுண்ட்டும் இன்றைக்கி இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட கவுண்ட்டும் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற சினாரியோ படி பாஸ் அவுட் ஆகிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை விட கம்பெனிஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ பாஸ் அவுட் ஆனவங்க 2015-16 பாஸ் அவுட் ஆனவங்க எக்கச்சக்க பேர் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் பாஸ் அவுட் ஆகிறது, அதுவும் மெக்கானிக்கல்லேருந்து பாஸ் அவுட் ஆகிறது ரொம்ப கம்மி தான், குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% தான் இன்றைக்கி இருக்குது. 30% அது கம்மியாயிடுச்சு. கம்பெனி என்ன 30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஏன்னா இவி வந்துச்சு, இவி மேனுஃபேக்சரிங் தனியாக வந்துச்சு. ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனே தப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்மளுக்கு வந்து கார் பைக்கில் மட்டும்தான் வேலை எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு உலகத்தில் எங்கே போனாலும் வேலை இருக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கும், கம்பெனியும் இருக்கும், உருவாயிட்டே தான் இருக்கும். அதை அழிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபீல்டு வந்து என்றைக்குமே எவர் க்ரீனே அப்படின்னு சொல்கிறது காரணமும் இதுதான். சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டிசைன்னா கார் பைக் மட்டும் தான் சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஒருத்தங்க கேட்குறாங்க, மெக்கானிக்கலில் டிசைன்னா கார் பைக் இந்த மாதிரி தான் இருக்குது, மற்றபடி புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஐயா, அதுக்கு தான் நம்ம ஊரில் நிறைய பேர் வச்சுருக்காங்களே. அதாவது ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் டிசைன் அப்படின்னு ஒன்று பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பேர் வச்சது. பட் டிசைனாக என்ன பொறுத்தளவுக்கு எல்லாமே வரும். இப்போ நீங்கள் இப்போ இந்த கபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரோ ஃபுல்லி அசம்பிளி. இது எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பெரிய பாக்ஸ் தான் இருக்கும் அந்த பாக்ஸு. அந்த பாக்ஸ்குள்ளே தான் அது வந்துச்சு. இதை டிசைன் பண்ணவன் யாராக இருக்கும்? ஒரு டிசைனர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் டிசைனரால தான் அதை பண்ண முடியும். அப்போது அதுவும் மெக்கானிக்கல் ப்ராடக்ட் தான். இப்போ இந்த லைட்டு பார்த்துருக்கீங்க, இந்த லைட் ஸ்டாண்டு யார் பண்ணுவா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் பண்ணுவான். இது எவ்வளோ டயா இருக்கணும், இது எவ்வளோ டயா இருக்கணுங்கிறது எல்லாமே முடிவு பண்ணி அதுக்கு மாதிரி டிசைன் பண்ணி அதை மாடல் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணி எல்லாம் பண்ணது யாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதா? போகலாம். இந்த லைட்டு கம்பெனி செஞ்ச கம்பெனி, இந்த போஸ்ட் செஞ்ச கம்பெனி, இந்த சேர் செஞ்ச கம்பெனி, இந்த டேபிள் செய்கிற கம்பெனி, இத்தனை கம்பெனி இருக்குதே. நீங்கள் அங்கெல்லாம் வேலை தேடல. ஏன் தேடலைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா காரு பைக்கு அப்படின்னு. ஏன்னா மெக்கானிக் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு ரொம்ப காலமாக கேள்விப்பட்டது. ஸோ அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இன்ஜின் சம்மந்தமாக மட்டுமே நம்ம உலா வந்துட்டு இருக்கோம். பட் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்றைக்கி வந்து இந்த ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறையா ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மாடர்னான ஒரு டிசைன் வேணும்னா டிசைன் பண்ணிடுவாங்க. பட் அது மேனுஃபேக்சரிங் கொண்டு வர முடியாது அவங்களால. அந்த மேனுஃபேக்சரிங் கொண்டு வர்றதுக்கான டிசைனை நம்ம பண்ண முடியும். ப்ளஸ் ஆஸ்தட்டிக்கான லுக்லையும் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான டிமாண்ட் இருக்கும் ஃபீல்டுக்குள்ளே. தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல?